வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது. தம்பி சொன்னதை கேட்க எனக்கு இது வந்து வண்டியோட டீட்டெயில் பார்த்தா 2022 லாஸ்ட்டு ஹோண்டா எஸ்பி சைன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற வண்டியை தம்பிக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 69 ரூபா சொல்லியிருந்தோம். நான் எப்போவுமே வீடியோவில் சொல்லும் பார்த்தீங்களா, வீடியோவில் சொல்கிறது நீங்கள் உடனே வீடியோ பார்த்துட்டு ரேட் ஐன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க சொல்கிறீங்க, தப்பு இல்லை, அது உங்களுடைய உரிமை. பட் ஆனால் ஒரு டைம் வந்து நேரில் வந்து பாருங்கள், ஏன் என்ன சொல்கிறாங்க, ஃபைனலாக என்ன கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா போயிட்டு கமெண்ட் போட்டுங்க. சார் அதிகமாக தான் கொடுக்குறாரு, கம்மியாக கொடுக்குறாரு, நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் போட்டுங்க. ஆனால் ஒரு டைம் வந்து ஷோரூம் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லை ஜாஸ்தியாக அப்படின்றது தெரியும். நம்ம வெறும் வீடியோவை பார்த்துட்டு சொல்ல முடியாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 69 ரூபா வீடியோ போட்டிருப்பேன். 2022 இன்றைக்கி புது வண்டி ரேட்டு வந்து 1,17,000 ரூபா, வெளியே 20 ரூபாய்க்கிட்ட வந்துடும். ஒரு ஷோரூமில் 1 ரூபா முன்ன பண்ண இருக்கும், அது ஓகே. பட் ஆனால் இந்த வண்டி செகண்ட்ஸ் மாதிரி தெரியாது உங்களுக்கு. அந்த ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணாங்க, அதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஒரு தம்பி கொடுக்குறோம். ஒரே சின்ன செல்ஃபு தான் எடுத்துச்சு பாருங்கள். ஷோரூம் கண்டிஷனில் எந்த ஒரு டிப் அந்த சவுண்டு குவாலிட்டியிலேருந்து அவுட்லுக் எதுவும் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வண்டியை தம்பிக்கு வந்து 64 ரூபா நான் பேசி கொடுத்தேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், சார் தம்பி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நேட்டிவ் பார்த்தீங்கன்னா குடியாத்தம் பக்கத்தில் கேவி குப்போம். ஒரு வார்த்தை சொன்னார், கம்பெனியில் வந்து நான் எல்லா வருஷம் வீடியோ பார்ப்பாங்க, உங்கள் வீடியோவை சுற்றுப்பட்டது எல்லாத்துலேயும் நீங்கள் தான் கரெக்டாக பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு என்கிட்ட வண்டி கேட்டார். இவர் ஃப்ரெண்டு, இவரு இங்கே லோக்கலில் இவரோட ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவருமே பார்த்தோன்னே வீடியோ பார்த்துட்டு உடனே எடுக்க வரல, ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி விசாரிச்சிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க திமிரியில், அவர் விசாரிச்சு ஆமாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் கெதர் பண்ணி அவருமே வந்து அவரோட ஃப்ரெண்டு இங்கே நம்ம கடையில் வண்டி எடுத்துருக்காங்க. ஸோ அவர் சொல்லி எல்லாமே விஷயங்கள் எதுக்காக சொல்லுவார்னா, எல்லாத்தையும் விசாரித்து தான் வந்து வண்டி எடுக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னார், சார் எல்லா ரேட்டை விட நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க, குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தை முன்னேச்சார். ரெண்டாவது தம்பி என்ன சொன்னார்னா, எனக்கு வண்டி பற்றி தெரியாதுன்னா எங்கள் வீட்டில் அண்ணன் வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லணும் அப்படின்னாரு. ஸோ ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஃப்ரண்ட்டில் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ புதுசாக மாற்றி எல்லாமே ஆல் ஓவராக பண்ணி இவர்கிட்ட கொடுத்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் கடைசியில் பார்த்தா இவர் வந்து என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டு, அவர் வந்து சித்தப்பாவார். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அவருக்கு படித்து 62 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன் கஸ்டமருடைய இதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுவோம், இருக்கிற வண்டி எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டியை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு டெலிவரி வீடியோ உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். ஸோ கஸ்டமரை கேட்கலாம். நான் இவ்வளோ சொல்லிட்டேன், ஏன்னா கஸ்டமர் ஃபுல்லாக சொல்ல மாட்டார். 2 வார்த்தை அவர் சொல்லுவார், அவர் சைடில் அவர் மனசுப்பட்டது கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா பெஸ்ட்டு. வணக்கம்மா. சொல்லுமா, ஹாப்பியா? சரி, இப்போ சொல்லுமா, அன்றைக்கி நீ வந்து வண்டி ரேட்டு பேசுறது எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றிருக்கோம்? நீங்கள் அதுக்கு தனிப்பட்ட முறை எதனா சார்ஜ் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, தனிப்பட்ட எந்த சார்ஜும் தரல. ஸோ அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி. ஸோ நான் வந்து 2-3 மாதமாக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ தேடினதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப ரேர் பீஸு, அதே சமயம் எங்கேயும் செகண்ட்ஸ்லேயும் கிடைக்காது. ஸோ நல்லாவே கிடைச்சது. ஸோ அண்ணன் தேடி வந்தோம், இங்கே லோக்கலில் இந்த ஃப்ரெண்ட்ஸையும் சரௌண்ட் பண்ணிவிட்டு இது வந்து டேரெக்டாக பேசினோம். ஸோ பேசுனதை விடையுமே ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்களா? ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாமா? நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. வந்து நான் என்னால் வந்து உங்கள் கடையில் வந்து என்னால் ஒரு 5 வண்டி விற்றுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பேர் சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து யுவராஜ் பைக்ஸ் ரெஃபர் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே சார், தேங்க்யூ. இந்த தம்பி வந்து பார்த்துட்டு நம்ம கடையில் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து நேரில் வந்து பார்த்தாரு, அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்குது, நேரில் வாங்க, பெஸ்ட்டான ரேட்டுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலாம். திமிரி யுவராஜ் பைக்ஸ், ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரி. நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் கடை லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக எடுக்கலாம். நன்றி.